இன்று நமக்கு ஆண்டவர் பயப்படாத, நான் கூடயே இருக்கிறேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பேசுவேன், உனக்கு நீ ஏன் சூழ்நிலைகளாம் பார்த்து அப்பப்போ பயந்துட்டு இருக்க? இல்லவே இல்லை. உனக்கு ஒரு வெற்றியான எதிர்காலம், உன் நிமித்தமாக உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி உன் பிள்ளைகளுக்கு ஒன்று ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலத்தை நான் வச்சிருக்கேன். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, நீ எனக்குள்ளேயே இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் அவர் கொடுக்கிற வாக்கின்படியே நம்ம என்ன செய்யணும்? தேவன் மேல் நம்பிக்கையா. அப்போ விசுவாசத்தை நமக்குள் இருந்து துவக்கினவர் இடையில விடுகிறவர் அல்ல. அவர் முடிவு பரியந்தமும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் மட்டும் பொறுமையோட ஓட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பொறுமையை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க, நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளை உங்களை விசாரிக்கிற தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறார். ஜெபிப்போம். எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் துவக்கினவர் முடிவு பரியந்தும் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.